Hello everyone, welcome to our channel. Suddenly கொஞ்ச நாளா உங்க ஆர்ம்பிட்ல அப்படினா ஆக்சிலால வந்து வர ஸ்வெட் என்ன இருக்கோ அது ரொம்ப ஸ்மெல்லா இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காக ரோல் ஆன்ஸ் இல்லனா டியோடரன்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்றீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்ம்பிட்ல வர அஃபென்சிவ் ஸ்மெல்லுக்கு என்னென்ன காரணம் இருக்கு அப்படின்றத வந்து முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ். இந்த பியூபர்ட்டி டைமில் இல்லை மெனோபாசல் டைமில் இல்லைன்னா சடனாக சம் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட இந்த ஆம்பிட் ஸ்மெல் வந்து அதிகமாகும். செகண்ட் வந்து ப்ரொலாங்டாக ஏதாவது ஒரு மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல் மெடிசின், சைக்கியாட்ரிக் மெடிசின்ஸ் இல்லை ஆன்டி டிப்ரெசன்ட் மெடிசின் இந்த மாதிரி எதாவது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூட அதிகமாகும். இன்னொன்று சடனாகவே எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, டிப்ரெஷன்ஸ் இருக்குது, இல்லை ஆங்ஸைட்டி இருக்குது, இதனால கூட அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து டயட்டில் வந்து எக்ஸசிவாக காஃபி, ஆல்கோஹால் இல்லை ஆனியன் கார்லிக்ஸை வந்து சல்ஃபர் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து அதிகமாக சாப்பிட்டா அது கூட ஆம்பிட் ஸ்மெல் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த ஹைப்பர் ஹைட்ரோசிஸ் கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா எக்ஸசிவாக ஸ்வெட்டு தானாகவே செக்ரேட் ஆகுது. ஏன் அப்படி? அதுக்கு ரீசன், அண்டர்லைன் ரீசன்ஸ் எதுவுமே கிடையாது. பாடியில் வந்து ஸ்வெட் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாகும், அதனால கூட இந்த ஸ்வெட் வந்து ஸ்மெல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து புவர் ஹைஜீனிக் மெயின்டெனன்ஸ். ஒரே ஷர்ட் யூஸ் பண்ணுறது இல்லை ஒரே ட்ரெஸ் யூஸ் பண்ணுறது, பனியன்ஸ் வந்து சேம் பனியன்ஸ் யூஸ் பண்ணுறது, இந்த ஹைஜீன் வந்து புவராக இருக்கிறதுனால கூட இந்த ஸ்மெல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாக்டீரியல் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட இந்த ஸ்வெட் வந்து ஸ்மெல்லியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து சம் மெட்டபாலிக் டிசீசஸ், எண்டோக்ரைன் டிசீசஸ் லைக் க்ரானிக்காக டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது, இல்லை தைராய்ட்லேருந்து ப்ராப்ளம் இருக்குது, இல்லைனா பிசிஓடி, பிசிஓஎஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேருந்து சஃபர் ஆகுறீங்க அப்படின்னா அவங்க கூட சடனாக இந்த ஆம்பிட்டில் வந்து ஸ்மெல் இருக்கும். இதை எப்படி மெயின்டைன் இல்லை ப்ரிவென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரெகுலராக ஒரு 2 times ஆகுது பாத் குளிக்கணும். ஸோ குளிக்கும்போது சோப் யூஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஹைஜீனிக்காக குளிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுக்கு ரோல் ஆன் டியோடரன்ஸ் யூஸ் பண்ணுறது பதிலாக பக்கத்தில் உங்கள் டாக்டரை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தேர்ட் வந்து சம் ரிசர்ச் சேஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லைன்னா ரெகுலராகவே ஆம்பிட்டில் வளரக்கூடிய முடி என்ன இருக்கோ அதை ஷேவ் பண்ணுறதால இல்லை வேக்சிங் பண்ணுறதால கூட இந்த ஆம்பிட் ஸ்மெல் வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.